வணக்கம் மக்களே, நான் கோகுல். அதாவது இயற்கை நம்மளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும், இயற்கையை எதிர்த்து மனிதர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த பாடத்தை தான் அது கற்பிக்குது. ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா பெங்களூர்ல வந்து மழை பெய்திருக்குங்க. சரியான மழை, ஆலங்கட்டி மழை. ஒரு பக்கம் காத்து, இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளட்டு. அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, ரீசென்ட்டா பெங்களூர்ல வந்து சரியான ஒரு பேய் மழைங்க. அங்க வந்து இந்த பனிக்கட்டிகள் வந்து விழுந்து கிடக்குது. அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது, "என்னப்பா அது வந்து பெங்களூரா இல்ல காஷ்மீரா?" அப்படின்ற மாரி கேட்கிற அளவுக்கு அங்க பனிக்கட்டிகளுடைய காட்சிகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போன்ற ஆலங்கட்டி மழை பெய்து பனிக்கட்டிகள் வந்து மலை போன்று காட்சி அளிக்கின்றது. இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளட்டுங்க. என்ன என்ன மே மாசமே வச்சிருச்சு. இன்னையோட மே 1. அந்த இடத்துல சரியான ஃப்ளட் ஏற்பட்டு ரோட்ல வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர், அசோக் நகர் அது போன்ற பகுதிகள்ல வந்து சரியான ஆலங்கட்டி மழை. அங்க வந்து ஆங்காங்கே இந்த ஐஸ் கட்டிகள் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் தான் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பெங்களூர்ல வந்து எந்த அளவுக்கு இப்ப வந்து இயற்கை பேரிடர் அந்த மழையால ஃப்ளட் ஏற்பட்டு எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 உயிர்கள் வந்து போயிருக்குங்க. போக போக சொல்றேன் அந்த 10 உயிர்கள் எப்படி போயிருக்குன்றது. ஆனா இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அனர்த்தம் நிகழ்ந்து இப்ப பெங்களூர் வாசிகள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேய் மழை வந்து பெய்திருக்கா? இதுக்கு வந்து கான்ஸ்பிரசி ஸ்பெகுலேஷன்ஸும் சிலது போயிருக்கு. இந்த மாதிரி சவுத் இந்தியால தொடர்ந்து இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அறிவியல் ரீதியாக செயற்கையா யாராச்சும் இதுக்கு பின்னாடி வந்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி ஒரு கான்ட்ரோவர்சியா ஒரு பக்கம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பெய்திருக்கக்கூடிய மழையால் அங்க வந்து வெள்ளம் ஓடுது. ஃப்ளட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சமயத்துல ரோடெல்லாம் ரொம்ப அதிகமா சேதப்படப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், சில வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து சேதாரம் அடைஞ்சு, ஸோ அந்த பள்ளங்கள்ல வந்து விழுந்தபடி நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுதுங்க. அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் அங்க இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் வந்து வச்சிருக்காங்க. கட் அவுட் கல்ச்சர் எப்பதான் நம்மள விட்டு ஒழிய போகுதோ அப்படின்ட்டு, நம்ம இங்க தமிழ்நாட்டிலேயே அந்த கட் அவுட் கல்ச்சர பத்தி இவ்ளோ கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெங்களூர்ல வந்து திருப்பியும் ஒரு கட் அவுட் வந்து கட்டியிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒருத்தவங்களுக்காக அந்த கட் அவுட்ட வந்து பெருசா கட்டியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா பெய்தது பார்த்தீங்கன்னா, அந்த மழையில காற்றின் வேகத்தின் காரணமாக அந்த கட் அவுட் அப்படியே விழுதுங்க. ரோட்ல வந்து விழுது. நல்ல வேளை அந்த இடத்துல வந்து யாரும் அந்த டைம்ல வாகனத்துல போகல. ஒருவேளை போயிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பேர் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எத்தனை உயிர்கள் போனாலும் இந்த கட் அவுட் கல்ச்சர் மட்டும் நம்ம சவுத் இந்தியால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. இது உண்மையாவே வருத்தம் அளிக்குது. அதே சமயத்துல இந்த மழையின் காரணமாக நெறைய வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப பயங்கரமா சிரமப்பட்டுருக்காங்க. ரோட்ல போகும்போது எந்த இடத்துல எந்த மரம் எப்ப முறிஞ்சு விழும்னு தெரியல. மழையால நெறைய பெரிய காத்து வந்து அடிச்சது இல்லையா? அதனால ஆங்காங்கே நெறைய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு. இந்த சூழ்நிலையில மனசுக்கு கஷ்டத்துக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, அதாவது பவுரிங் அண்ட் லேடி கர்சன் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு ஒரு காலேஜ் இருக்குங்க பெங்களூர்ல. ஸோ அந்த காலேஜுக்கு சொந்தமான ஒரு சுவர் விழுந்து, அங்க பிளாட்ஃபார்ம் ஓரத்துல வந்து இந்த கடைகள் போடக்கூடிய அந்த வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா? ஸ்ட்ரீட் செல்லர்ஸ் இல்லையா? அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வியாபாரத்தை வந்து அந்த மழையில ஒதுங்கி அந்த இடத்துல இருக்கும்போது, ஸோ அந்த சுவர் விழுந்து கிட்டத்தட்ட 7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்கின்ற அந்த நியூஸ் உண்மையாவே மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஸோ அவங்க தான் அவங்களுடைய குடும்பத்துக்கே ஆதாரம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய குடும்பம்? கண்டிப்பா அரசு இதுல வந்து அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வந்து தரணும். அதை தாண்டி அந்த பேய் மழையால் கிட்டத்தட்ட மொத்தமாவே சேர்த்தோம்னா 10 நபர்கள் கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்கின்ற இந்த நியூஸ் உண்மையாவே மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஸோ கண்டிப்பா யாருக்கும் இது போன்ற ஒரு நிலைமை வந்துரக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய சாலைகளா இருக்கட்டும், லைப்ரரியா இருக்கட்டும், நெறைய இந்த வாகனங்களா இருக்கட்டும், பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா அதிலிருந்து மக்கள் வந்து மீண்டு வரணும். ஸோ இது போன்ற துயரம் வந்து அடுத்து நிகழக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து வேண்டிப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.